குட் மார்னிங் பிள்ளைகள். இன்றைக்கு நாம் பாடம் 10க்கு வந்துட்டோம். ரைட். அப்போ பாடம் 10 தலைப்பு ஒற்றுமையாக வாழ்வோம். ரைட். அப்போ ஆண்டவர் எப்பயுமே நாம் ஒற்றுமையோடு வாழ்வதை தான் விரும்புகிறாரு. ரைட். அப்போ நம்ம திருப்பாடல்கள் 133 1 தொடக்கம் 3 மட்டும் நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் ஒருமித்து இருக்கும் போது அது எவ்வளவு நன்மையானதாக இருக்குது அப்படின்றது அந்த வேத பகுதியினூடாக நம்மளால் விளங்கிக்க முடியும் பிள்ளைகள். ரைட். அப்போ ஏசப்பா நமக்கு எப்பயுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணுன்றதை தான் விரும்புகிறாரு. ரைட். அப்போ நம்ம ஸ்கூல்லையும் பல்வேறுபட்ட மாணவர்கள் நாம் இருப்போம், நம்ம பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை வந்திருப்போம். ஆனால் நம்ம யாரையுமே ஒதுக்காது, இவங்க குலப்படி, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க படிக்க மாட்டேன்றாங்க, அப்படி வெவ்வேறு விதமான வேறுபாடுகளோடு நம்ம இருப்போம் இல்லையா? இப்போ அப்படியான வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். பிள்ளைகள், நம்முடைய கையை பாருங்கள். நீங்கள் டீச்சருடைய கையை பார்க்கும்போது உங்களுடைய கைகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கைகளை எடுக்கும்போது ஒவ்வொரு விரலும் எப்படி இருக்கு? ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ரைட். அப்போ அதுக்கும் பார்க்க இது பெருசாக இருக்குது. இந்த நடுவிரலை பாருங்கள், எல்லாத்த விடையும் இந்த நடுவிரல் எப்படி இருக்குது? உயரமாக இருக்குது. இந்த சுண்டு விரலை பாருங்கள், குட்டியாக இருக்குது. ஆனாலும் இது எல்லாமே ஒன்றுபட்டு செயற்படும் போது தான் நம்மளால் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியும். இல்லாட்டி இந்த ஃபிங்கர் மட்டும் நான் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த 4 ஃபிங்கரால் நமக்கு எந்த வேலையும் செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? இல்லாட்டி இந்த விரல் வரமாட்டேன்னு சொன்னால், பெருவிரல் வரமாட்டேன்னு சொன்னால் இந்த 4 விரலாலையும் ஏதாவது செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது இல்லையா? அப்போ நம்ம உடல் அங்கங்கள் அனைத்துமே என்ன பண்ணுது? ரொம்பவுமே ஒற்றுமையோட இருக்குது. ரைட். நமக்கு கண்ணில் ஏதாவது பற்றுச்சுன்னா உடனே என்ன பண்ணுது? கண்ணிமை நம்மளை மூடி அந்த கண்களை பாதுகாக்குது. ரைட். அப்போ உடனே கைகள் போகுது அந்த இடத்துக்கு, கைகள் அந்த கண்ணை பாதுகாக்குது இல்லையா? அப்படி ஒரு அங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா முழு உடம்புமே என்ன பண்ணுது? அந்த நம்மளை பாதுகாக்குது. ஒற்றுமையோட நம்மளுடைய உடல்ல எல்லா அங்கங்களும் செயற்படுது. அதே போல தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள் பிள்ளைகள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒற்றுமையோட வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளணும். ரைட். அப்போ இன்றைக்குள்ள மனன வசனத்தை நம்ம பார்க்கும்போது திருப்பாடல்கள் 133 1 என்ன சொல்லுது? சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்தனை நன்று, எத்தனை இனியது பிள்ளைகள். அப்போ இந்த மனன வசனத்தை பாடமாக்கி வைத்து கொள்ளுங்க. இப்போ இன்னைக்கு நாம் ஒரு பாடல் ஒன்று நான் பாட போகிறேன். இப்போ டீச்சர் பாடின அந்த பாட்டை நீங்கள் கேட்டு கண்டிப்பாக அதுக்கு நீங்களே ஒரு ஆக்ஷன் அபிநயத்தை போட்டு பாடணும் வீட்டில். ஓகே. இப்போ நம்ம இவ்வளவா யோசிப்புன்ற வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட எல்லா பாடத்தையும் இணைத்து நம்ம பாட்டை பாட போகிறோம். யோசிப்புக்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த பாட்டிலையும் இருக்குது. அதே போல் நாமளும் என்ன பண்ணணும்? அந்த பாட்டை போலவே நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளரணும் பிள்ளைகள். ரைட். நம்ம பாடுவோம். சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது, சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது என்னவாக நான் இருப்பேன்? தாழ்மையாக நான் இருப்பேன். லால லால. சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது, சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது என்னவாக நான் இருப்பேன்? தாழ்மையாக நான் இருப்பேன். லால லால. சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது, சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது என்னவாக நான் இருப்பேன்? கீழ்ப்படிவாக நான் இருப்பேன். லால லால. சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது, சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது என்னவாக நான் இருப்பேன்? ஒற்றுமையாக நான் இருப்பேன். லால லால. சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது, சின்னவனாய் நான் இருந்து பெரியவனாயாகும் போது
என்னவாக நான் இருப்பேன், இயேசுவை போல் நான் இருப்பேன். லா 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 லா. சரி பிள்ளைகள், இந்த பாட்டை நீங்கள் எழுதி இதை நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சின்னவங்களாக இருந்து நம்ம எல்லாரும் ஒரு பெரிய நபர்களாக நம்ம மாறும்போது என்ன பண்ணணும், நம்ம தாழ்மையாக இருக்கணும், கீழ்ப்படிவாக ஒற்றுமையாக நம்ம ஏசப்பாவை போல நல்ல பிள்ளைகளாக வாழணும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ நாம் கண்களை மூடி நம்ம கேட்ட இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற கர்த்தாவே, இந்த பாடத்தினூடாக நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி. நாங்கள் ஒற்றுமையுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை போலவே கர்த்தாவே, நாங்கள் கீழ்ப்படிவாகவும் தாழ்மையாகவும் ஒற்றுமையாகவும் உங்களுக்கு ஏற்று நல்ல பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.